ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. நீல நகுதை குலத்தை சேர்ந்தவன்ற அதிர்ச்சி தண்ணீரத்துக்குள்ள செம்பாதேவியுடைய கதை கபிலருக்கு பெரும் நடுக்கத்தை கொடுத்துச்சு. அதனால உடல்நிலை சரியில்லாம படுத்திருந்தாரு. நீங்க இன்னைக்கு வர வேணாம், ஓய்வெடுங்க. இன்னைக்கு 3வது நாள், மற்ற நாள் போல இருக்காது, கொஞ்சம் பயமா இருக்கும்னு பாரி சொன்னான். அப்போ இவனுடைய அகராதியில நேத்து முந்தானேத்து நடந்ததெல்லாம் பயத்துக்கான விஷயம் இல்லையான்னு நினைச்சுக்கிட்டு, தெய்வ வாக்கு விலங்கு பழம் எடுத்த பிறகுதானே குலப்பானன் உள்ளிறங்குவான், முன்கூட்டியே எப்படி சொல்கிறீர்கள்னு கபிலர் கேட்டாரு. 3வது நாள்ல தெய்வ வாக்கு விலங்குக்கான வேலை இல்ல, இது காலம் காலமா பின்பற்ற மரபுன்னு பாரி சொல்ல என்ன அதுன்னு கேட்டாரு. உடலெல்லாம் அச்சம் கொண்ட தெய்வ வாக்கு விலங்குகள் பழங்களைத்தான் எடுக்க முடியும், பாம்புகளை எப்படி எடுக்க முடியும்னு பாரி சொன்னது கபிலருக்கு புரியல. இன்று சொல்லப்பட போவது நாகக்குடியின் கதைன்னு சொன்னான். 3வது நாளான இன்னைக்கு பாதி அளவு கூட்டம் தான் இருந்துச்சு. தரையில யாரும் உட்காரல. 3 அடிக்கு மேல இருக்கிற திட்டுகள்லயும் மரக்கட்டைகள்லயும் தான் உட்கார்ந்துருந்தாங்க. இந்த மலையெங்கும் இருக்கும் பாம்புகள் இன்றைய கூத்தை கேட்கும் என்பது நம்பிக்கைன்னு சொன்னான். ஆடுகளத்துல மரக்கட்டைங்களை அடுக்கி நெருப்ப பத்த வச்சாங்க. நெருப்பு நல்லா பத்திக்கிட்டே இருந்தது. நாகக்குடி பாணன் பகுலி பறைய இசைக்க தொடங்கினதும் ஆட்டம் ஆரம்பிச்சது. கபிலருக்கு ஒன்னும் தெரியல. எங்கே, யார் ஆடுவதுன்னு கேட்டாரு. உற்று பாருங்கள்னு சொன்னான். நெருப்புடைய பின்புறம் ஏதோ 2 உருவங்கள் வளைஞ்சு நெளிஞ்சு ஆடிட்டு இருந்தது. கை புணர்ந்தாடும் துணங்கை ஆட்டம்னு பாரி சொன்னதும், அவர்களை நாம் பார்க்க கூடாது என்பதற்காக நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறதான்னு கபிலர் கேட்டாரு. இல்லை இல்லை, சிறிது நேரத்துக்கு பிறகு அவர்கள் நெருப்புக்குள் இறங்கி ஆடுவார்கள்னு சொன்னான். நாகக்குடியின் கதைய பாணன் தொடங்கினான். எருக்கு மலையை சேர்ந்த நாகர்கள் தான் இந்த மலைத்தொடர்ல இருந்த ரொம்ப பழமையான குடிகளா இருந்தாங்க. நாகம் இவங்களுடைய சொல் கேட்கும். இவங்க வாசனைய நுகர்ந்தே நாகங்கள் விலகி போகும். இவங்களால நாகத்தை கட்டுப்படுத்த முடியும்னு இவங்களை பத்தி மலை முழுக்க நிறைய பேச்சுக்கள் உண்டு. தேரிமலையுடைய அடிவாரத்துல சேரலர் என்ற ஒரு குலமும் இருந்துச்சு. இந்த எருக்கு மலையும் தேரிமலையும் ஒரே மலைத்தொடருடைய 2 வேற வேற பகுதிங்க. சேரலர் குடி மலை அடிவாரத்துடைய சமதளத்துல இருந்ததால வேளாண்மை வணிகம்னு கொஞ்சம் பலமா இருந்தாங்க. அந்த குலத்துடைய தலைவனா பெருஞ்சேரல் இருந்தான். அவன் தலைமையில சேரலர் குலம் ரொம்ப காலம் நல்லா தழைச்சிருந்தாங்க. பெருஞ்சேரலுக்கு வயசாச்சு. தோல்ல சுருக்கம் வர ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவங்க ஊர்ல ஒரு கூத்து நிகழ்ச்சி நடந்தது. அதுல கூத்தாடின இளம் பெண் ஒருத்தி அவனைத்தான் ஆடிக்கிட்டே ரசிக்கிறான்னு நினைச்சான். ஆனா அப்புறம்தான் தெரிஞ்சது, அவ பார்த்தது அவனை இல்ல, அவனுக்கு பின்னாடி இருந்த ஒரு வீரனை. அன்னைக்கு இரவு முழுக்க அவனுக்கு தூக்கமே வரல. மாவீரன்னு புகழப்பட்ட தன்னை வயோதிகம் காரணமா ஒரு அழகான பெண்ணுடைய கண்கள் புறக்கணிச்சிடுச்சுன்றத அவனால ஏத்துக்கவே முடியல. அவன் தோல்ல ஏற்படும் சுருக்கத்தை அவன் கண் கொண்டே அவனால பார்க்க முடியல. சுருக்கம் களைய வழி உண்டான்னு கேட்டு திசை எங்கும் ஆட்களை அனுப்பினான். அப்படி போனவங்கள ஒருத்தன் வந்து சொன்னான், நான் பார்த்த ஒரு முனிவர் இதுக்கு வழி இருக்குன்னு சொன்னாரு, ஆனா என்னன்னு சொல்ல மறுத்துட்டாருன்னு. உடனே அந்த முனிவரை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. தேகத்தின் சுருக்கம் மரத்தின் சருகை போல உதிரக்கூடியதுதான். நாகங்கள் சட்டையை கழற்ற ஒரு மூலிகையை உண்ணும். அந்த மூலிகையை நீ உண்டால் உனது தேகத்தின் சுருங்கிய தோல் கழன்று எவ்வனம் அடைவாய்னு முனிவர் சொன்னாரு. அந்த மூலிகையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பெருஞ்சேரல் கேட்க, இந்த புவி மேல் அந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் நாகக்குடியினர் மட்டுமே. நீ அவர்களிடம் கேட்டு அந்த மூலிகையை பெற்று பயனடைவாய்னு பதில் சொன்னாரு. பெருஞ்சேரலுக்கு சந்தோஷமாயிடுச்சு. உடனே எருக்கு மலைக்கு போய் நாகர்குடி தலைவனை சந்திக்கும்படி உத்தரவு கொடுத்தான். ஆனா பாம்புகளா இருக்கிற அந்த மலை ஏற யாருமே முன் வரல. உங்க குலத்தலைவனுக்காக போக யாருக்குமே துணிவில்லையான்னு கேட்டப்போ பெரியவர் பொறையன் முன் வந்தாரு. கூட 12 வீரர்களும் பாம்பு கடிக்கு வைத்தியம் பார்க்கிற பிடார வைத்தியன் 2 பேரும் சேர்ந்து மொத்தம் 15 பேர் போக முடிவாச்சு. வயசுல மூத்தவனான மூத்த பிடாரனும் இன்னொருத்தன் இள வயசுனால அவனை இளைய பிடாரனும் சொல்லப்பட்டது. 2 பேரும் வேற வேற திசையிலிருந்து வரவழைக்கப்பட்டாங்க. 15 பேரும் எருக்கு மலையில ஏற தொடங்கினாங்க. எருக்குமலை அடிவாரம் காட்டு புல்லாலும் குறு மரங்களாலும் நிரம்பி இருக்க இவங்க அந்த புல்களை விலக்கி மலை ஏறினாங்க. பொது மனுஷங்களுடைய வாடைய நாகங்கள் சுலபமா தெரிஞ்சுக்கும். மலையுடைய முதல் குன்றை கடந்தப்போ நிழல்விரியன் ஒண்ணு நடந்துட்டு இருந்த ஒருத்தனுடைய நிழலுக்குள்ள நுழைஞ்சது.
எந்த மனுஷனுடைய நிழலுக்குள்ள அது நுழையுதோ அவன் நிழலே தான் அது ஊர்ந்து வந்துட்டு இருக்கும். நடந்து போறவன் எவ்வளவு வேகமாவோ மெதுவாவோ நடந்தாலும் அதே வேகத்துல அதுவும் நிழலுக்குள்ள நெளிஞ்சுக்கிட்டே வரும். அது உடல்ல படிஞ்ச நிழலை விட்டு அது பிரியாது. இளைய பிடாரன் அந்த வாசனையை நுகர்ந்துட்டான். யாரும் நின்று விடாதீர்கள், ஏதோ ஒரு பாம்பு நம் அருகில் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னான். எல்லாருக்குள்ளயும் அதிர்ச்சி, பயத்துல வியர்க்க தொடங்குச்சு. மூத்த பிடாரனை பார்த்து உங்களுக்கு அந்த வாசனை வரலையான்னு கேட்டான். இவன் பண்றது சின்ன புள்ளத்தனமா இருக்கேன்னு அவன் பதில் எதுவும் சொல்லாம நடக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாருக்குள்ளேயும் பயம் ஊடுருவ நடுக்கம் இல்லாம நடந்துட்டு இருந்தவன் மூத்த பிடாரன் மட்டும்தான். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நாவி பூ மனத்தை அவன் நுகர்ந்துட்டான். கருவிரியனுக்கும் நெல்விரியனுக்கும் தான் இந்த வாடை வரும். கருவிரியனா இருந்திருந்தா வாடையை நுகர்றதுக்குள்ளேயே கிடைச்சிருக்கும். அதனால இது நிழல் விரியன்தான். அதனாலதான் நடக்க விட்டு வந்துட்டே இருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சது. ஆனா யார் நிழல்ல வருதுன்னு தான் தெரியல. அந்த நிழலுக்கு சொந்தமானவன் அது கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி நிக்காம நடந்துட்டே இருக்கிறது தான். மாலை சூரிய ஒளி மறைஞ்சா மனித நிழல் அதுவா சிதைஞ்சிரும். அப்படி ஆகுறப்பதான் அது திக்கு திசை தெரியாம திசை மாறும். இல்லைன்னா நடக்கிறவன் எங்க நிக்கிறானோ அங்கேயே அவன் குதிக்காலம் கடிச்சு சுத்தும். இதை நம்ம சொன்னா மொத்த கூட்டமும் பயந்து சிதறிடும்னு தான் அது வரைக்கும் மூத்த பிடாரன் சொல்லாமே நடந்துட்டே போயிருக்கான். ஆனா இளைய பிடாரன் சும்மா இல்லாம பொறையன் கிட்ட போய் பாம்பு வாசனை வருது, இது கூட தெரியாம போய்கிட்டே இருக்கான், இவன் நிஜமாவே பிடாரன் தானான்னு எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குன்னு சொன்னதும் பொறையன் அதிர்ச்சியில நின்னுட்டாரு. அவர் நின்னதும் அவருக்கு பின்னாடி வந்த அத்தனை பேரும் நிக்க நிழல்விரியன் தொடர்ந்துட்டு வந்தவன் அந்த இடத்திலே கத்துனபடி கீழே விழுந்து இருந்தான். அன்னைக்கு இரவு மரத்துல பரணமைச்சு தங்கினாங்க. நடந்ததை மூத்த பிடாரன் விளக்குனப்பதான் இளைய பிடாரன் இது புரியாம நடந்துகிட்டோமேனு வணங்கி மன்னிப்பு கேட்டான். மறுநாள் விடிஞ்சது. வீரர்கள் எல்லாம் பயந்தபடியே நடந்து போனாங்க. தூரத்துல இருந்த புதர்ல ஏதோ ஒரு பெரிய கிளை போல இருந்துச்சு. ஆனா அது கட்டையா பாம்பான்னு சரியா தெரில. இளைய பிடாரன் அது மேல ஒரு கல் எடுத்து வீசினான். அது மெல்ல திரும்பிச்சு. அவனுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தவங்கெல்லாம் கால்ல ஏதோ குச்சி குத்திடுச்சுன்னு கீழே உட்காந்துட்டாங்க. ஆனா அப்படி உட்கார்ந்தவங்க அதுக்கப்புறம் எழுந்துக்கவே இல்லை. ஒரு கட்டை விரியன் இருந்தால் அதை சுற்றி எண்ணற்ற குறு விரியன்கள் இருக்கும் என்பது கூடவா உனக்கு தெரியாது? சத்தம் போட்டான் மூத்த பிடாரன். அவனால 4 உயிர் போயிடுச்சுன்ற வருத்தத்துல அமைதியா இருந்துட்டான் இளைய பிடாரன். 3ல் 1 பங்கு வீரர்களை 2வது நாள்லயே எழுந்துட்டாங்க. நாகக்குடி இருப்பிடத்துக்கு போய் சேர 6 நாட்கள் எடுக்கும். போறதுக்குள்ள இன்னும் எத்தனை உயிரை இழக்க போறோமோன்ற பயத்திலே இருந்தாங்க. 3வது நாள் தொடங்குச்சு. ஏற்கனவே 5 பேர் இறந்துட்டாங்க. அதனால யாரும் வாயே திறக்காம வந்துட்டு இருந்தாங்க. முன்னால போயிட்டு இருந்த மூத்த பிடாரன் கீழே பதிஞ்சிருந்த தடத்தை பார்த்ததும் நடக்கிறத நிறுத்திட்டான். அந்த தடத்தை தொடர்ந்து அது போன திசையிலே கொஞ்சம் முள்ள போனான். அவன் இப்படி தெளிவே இல்லாம குழப்பத்துல இருந்ததை பார்த்துட்டு எல்லாரும் இன்னும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. மலஞ்சாரை புரண்டிருக்கிறதுன்னு சொன்னான். அவன் சொல்றது யாருக்கும் புரியல. பாம்புகள் வளைந்து வளைந்து போகக்கூடியவை. ஆனால் வயதாக வளையும் ஆற்றல் குறையும். அதனால் அவற்றின் வேகம் குறையும். இந்த நிலையிலே பெரும்பாலான பாம்புகள் இறந்துவிடும். மிகவும் வயதானால், அதாவது மனிதன் 100 வயதை எட்டுவதைப் போல பாம்பும் பெரும் வயதை அடைந்தால் அதன் உடல் பாதி அளவுக்கு சுருங்கிவிடும். அதனால் நெளிந்தபடி நகர முடியாது. உடலை முறுக்கி புரள தொடங்கும். இந்த இடத்தில் மலஞ்சாரை புரண்டு போயிருக்கிறதுன்னு மூத்த பிடாரன் சொன்னான். அவன் சொல்றத எல்லாரும் வாய் பிளந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இதில் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் இந்த குன்றில் வேறு எந்த பாம்பும் இருக்காதுன்னு சொன்னான். எல்லாருக்கும் ஆச்சரியம். பாம்பு புரளும் மண்ணில் பிற பாம்புகள் தங்காது என்பது முன்னோர் வாக்கு. எனவே இன்று இந்த குன்றை கடக்கும் வரை உங்களுக்கு அச்சம் ஏதும் தேவையில்லைன்னு சொன்னான். அப்பாடான்னு பெருமூச்சு விட்டாங்க. 3வது மலையை விட்டு கீழே இறங்கினதும் அங்கேயே அன்னைக்கு இரவு தங்கிட்டு நாளைக்கு பயணத்தை தொடங்கலாம்னு பொறையன் முடிவு பண்ணாரு. சரி சாப்பிடலாம்னு ஆளுக்கு ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பொறையன் பழத்தை எடுத்து கடிக்கிறப்போ பற்களுக்கு நடுவில் இருக்கிற செதில்கள்ல இருந்து பழத்தை கடிச்சு சாப்பிட்டபடியே மரணம் ஏதும் இன்றி இன்றைய பொழுது முடிந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைய இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரே பொய்யாக்க போறாருன்னு மூத்த பிடாரனுக்கு அப்ப புரிஞ்சுது. நேத்து இரவு உணவு மூட்டைங்களை கட்டி தொங்க விட்டிருந்த மரத்துல இருந்து தான் அது பழத்துக்குள்ள இறங்கி இருக்கும்னு யோகிச்சபடி எதுவுமே சொல்லாம பொறையனையே பார்த்துட்டு இருந்தான்.
கடி கணக்கும் நஞ்சு கணக்கும் தெரிஞ்ச மூத்த பிடாரன் கணக்குகளை செத்து விழுந்த வீரர்களுடைய உயிர்கள் தவறாக்குச்சு. 6ஆம் மலை அடிவாரத்துக்கு அவங்க போய் சேர்ந்தப்போ உயிரோடு இருந்தது 2 பிடாரன்களோட ஒரு வீரன் மட்டுமே. இவங்க வந்த செய்தி நாகக்குல தலைவனுக்கு எட்டுச்சு. விசாரிச்சப்போ பெருஞ்சேரலோட வேண்டுதலை மூத்த பிடாரன் சொன்னான். தோலை உரிப்பதற்காக பாம்பு தின்னும் மூலிகையை நீங்கள் தந்துதவ வேண்டும்னு. நாகக்குல தலைவன் அசட்டையான பார்வையோட ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு விதமான மூலிகையை தின்னும், நீ எந்த மூலிகையை கேட்டு வந்துள்ளாய்னு கேட்டான். மூத்த பிடாரனுக்கு இந்த கேள்வி ஆச்சரியத்தை தந்துச்சு. எந்த மூலிகையை தின்றால் மனிதனின் மேல் தோல் உரியும்னு கேட்டான். நாங்கள் அதை தின்றதில்லைன்னு பதில் கொடுத்தான். மூத்த பிடாரனுக்கு அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, பெருஞ்சேரல் சொல்லி அனுப்பின 2வது வேண்டுகோளை கேட்போம்னு முடிவு பண்ணான். கொண்டு வந்த கோணிப்பையில இருந்த வெள்ளை துணி ஒன்றை எடுத்து நீட்டி, இந்த துகிலை புணரும் நாகங்களின் மீது போத்தி எடுத்து தர வேண்டும்னு கேட்டான். நாகங்கள் புணர்கையில் அவற்றின் மீது போத்தப்பட்ட துணியால் மனிதனுக்கு நீடித்த ஆயுளும் அதிர்ஷ்டமும் கைகூடும் என்பது வடதேசத்து முனியின் வாக்கு. அதனால் தான் இதை கொடுத்து அனுப்பினான் பெருஞ்சேரல்னு மூத்த பிடாரன் சொன்னான். நாகங்கள் புணர்வதை கண்டவர் யாரும் இல்லைன்னு நாகக்குல தலைவன் சொன்னான். நாகங்கள் பின்னி கிடப்பதை ஊரெங்கும் உள்ள மக்கள் பார்த்திருக்கின்றனர், நீங்கள் பார்த்ததில்லை என்பது நம்பும்படியாக இல்லையேன்னு மூத்த பிடாரன் கேட்க, நாகங்கள் பின்னிக் கொள்வது அவற்றின் காதல் விளையாட்டு, அதை எல்லோரும் பார்க்கலாம். ஆனால் நாகங்கள் புணர்வதைத்தான் யாரும் பார்க்க முடியாது. நாகத்துக்கு காமம் பெருகும் காலங்களில் மெல்லிய நீரொன்று உடலெங்கும் ஊறி அதன் கண்களை மறைக்கத் தொடங்கும். மனிதரைப் போலத்தான் அதற்கும் காமம் கண்களை கட்டும். அதற்குரிய மூலிகையை தின்ற பிறகு நாகம் தனது மூக்கு நுனியின் வழியே அந்த நீர்த்தோலை கழற்றத் தொடங்கும். கண்களின் மேல் படர்ந்த காமத்திரையை அகற்றும். முழு உடலையும் முருவி பொத்துடல் கொள்ளும். அதன் பிறகு அது 8 நாட்களுக்கு வெளியே வராது. எங்கு எப்படி இருக்கும் என்பதை இதுவரை யாரும் அறிந்ததில்லை. தன் இணையோடின்றி தனித்து நாகம் தோலுரிப்பதில்லை. புத்துடல் கொண்ட கணத்திலிருந்து அது இணை சேர தொடங்கும். ஒவ்வொரு செதிலாலும் தன் இணையின் ஒவ்வொரு செதிலுடன் கலந்து மேலும் திருகி புரண்டு இறுகி மேல் தோல் கனிந்து முதிர்ந்த பிறகுதான் இணையை பிரிந்து வெளியேறும். தன் பழைய உடலின் வழியே இணைக்கூடாத ஒரே உயிரினம் அது மட்டும்தான். புதிய மேனி கொண்டு மட்டுமே தழுவி வாழும் காதல் வாழ்க்கை நாகத்தினுடையது. இந்த புவியில் எந்த உயிரும் இன்புற்றிராத அபூர்வ காதல் அதுன்னு நாகக்குல தலைவன் சொல்றத வாய்ப்பிழந்து கேட்டுட்டு இருந்தாங்க. வேற என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டான். இல்ல, நீங்க வணங்குற நாகதேவதையை மட்டும் வணங்கிட்டு கிளம்பிடுறோம்னு பதில் சொன்னாங்க. பொழுது சரிஞ்சிடுச்சு, நாளைக்கு கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் இந்த குடிலேயே தங்குங்க, எக்காரணத்தை கொண்டும் வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு போனான். அன்னைக்கு இரவு மகுளிப்பறை இசைக்கும் ஓசை கேட்டுச்சு. அவங்க குல வழக்கப்படி புதுசா ஜோடி சேர்றவங்க அந்த நாள்ல விரும்பி கூடுற நாள் அது. இளம் ஆண்களும் பெண்களும் அவங்களுடைய இணைய தேர்வு செய்ய தொடங்கினாங்க. மூத்த பிடாரனும் இளைய பிடாரனும் வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல குடிலுக்குள்ள ஓட்ட போட்டு தூரத்துல இருந்து நடக்கிறத எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஐயோன்னு கத்துனபடி கீழே சரிஞ்சான் இளைய பிடாரன். மூத்த பிடாரன் வேகமா போய் அவனை தாங்கி பிடிச்சான். அவன் கண்கள் ஓரத்துல சின்னதா நீண்டி இருந்துச்சு உள்ள போனதுடைய வால் பகுதி.